உங்களுக்கு துக்கமான நாளா சந்தோஷமான நாளா? சந்தோஷமான நாள். அநேக சபைகள்ல இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, கருப்பு பேட்ச குத்திட்டு வந்துருவாங்க. 40 நாளைக்கு அசைவம் சாப்பிட மாட்டாங்க. வேற எந்த விதமான ஆடம்பரமான செலவுகளை செய்ய மாட்டாங்க. ஏன்னா 40 நாட்கள் துக்கத்தை அனுசரிப்பதாக செய்கிறார்கள். இந்த சுய வெறுப்பு நல்லதுதான். அந்த சுய வெறுப்பை செய்து அதனுடைய பணத்தை சேமித்து தேவனுடைய பணிக்காக கொடுப்பது வரவேற்கத்தக்க ஒரு காரியம். ஆனால் அதே சமயத்துல இந்த நாள் துக்கமான நாள் அல்ல, இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்த ஒரு நாள், பாதாளத்தை ஜெயித்த ஒரு நாள். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி முழக்கமிடுகிற ஒரு நாள். பிசாசனுடைய தலையை சிலுவையிலே நசுக்கின ஒரு நாள். எல்லாவற்றுக்கு மேலாக பல நூற்றாண்டுகளாக மனுக்குலம் பாவ மன்னிப்புக்காக ஏங்கிக் கொண்டிருந்த சமயத்திலே, பாவ மன்னிப்புக்காக திரும்ப திரும்ப பலி செலுத்தி கொண்டிருந்த சமயங்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவை எல்லாவற்றையும் நிறைவேற்றி ஒரே தரம் சிலுவையிலே அவர் பஸ்கா பலியாக பலியான ஒரு நாள். ஆகவேதான் இந்த நாளை நாம் துக்கமாக ஆசரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் மகிழ்ச்சியாக இந்த நாளை ஆசரிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இப்பொழுது உயிர்த்தெழுந்து ஜெய கம்பீரமாக பிதாவின் வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவர் இப்பொழுது கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டு இருக்கவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் ஜீவனை கொடுத்த நாளை நாம் நினைவு கூறுவதும், கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மொழிந்த 7 வார்த்தைகளை தியானிப்பதும், கல்வாரி சிலுவையினுடைய மகத்துவங்களை மாட்சிமையை தியானிப்பதும் அவசியமான ஒரு காரியம். ஆகவே இந்த நாளை இயேசுவின் பாதத்திலே நாம் கழிப்பதற்காக நாம் கூடி வந்திருக்கிறோம். இயேசு சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பதாக நடந்த சில சம்பவங்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்த வாரத்திலே குருத்தோலை ஞாயிறை நாம் ஆசரித்தோம். இயேசு கிறிஸ்து கழுதையிலே அவர் பவனியாக வந்ததை நாம் நினைவு கூர்ந்தோம். அப்படி இயேசு கழுதையின் மீது பவனியாக வரும்பொழுது முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசன்னா, உன்னதத்திலே கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவருக்கு ஓசன்னா என்று சொல்லி அவர் ஆர்ப்பரித்ததை நாம் நினைவு கூர்ந்தோம். ஓசன்னா என்ற வார்த்தைக்கு கர்த்தாவே எங்களை ரட்சியும். எந்த சூழ்நிலையிலே அவர்கள் சொன்னார்கள்? கிட்டத்தட்ட 4-5 நூற்றாண்டுகளாக இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாகவே வாழ்ந்து வந்தார்கள். பாபிலோனுக்கு கீழே அடிமைகளாக இருந்தார்கள். மேதியா பெர்சியா சாம்ராஜ்யத்துக்கு கீழே அடிமைகளாக இருந்தார்கள். கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு கீழே அடிமைகளாக இருந்தார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே ரோம சாத்திய சாம்ராஜ்யத்திற்கு கீழே அடிமைகளாக இருந்தார்கள். எப்பொழுது அவர்கள் தேவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படியாதபடி பாவம் செய்தார்களோ, ஆண்டவர் அந்நிய தேசத்தாருடைய நுகத்தடிக்கு கீழே ஒப்பு கொடுத்தார். ஒரே ஒரு இஸ்ரவேல் தேசமாயிருந்த ஒரு நாடு இப்பொழுது அடிமையாக இருந்தார்கள். அவர்களுக்கு தங்களுக்கென்று உரிமை இல்லை, சொந்த தேசம் இல்லை, நிர்கதியான நிலையிலே இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் உரைத்த தீர்க்க தரிசனத்தின்படி மேசியா வருவார், நம்மை எதிரிகளுடைய கரங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கி மீட்டெடுப்பார், நம்மை ஆளுகை செய்வார் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்ப ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு விடுதலை, அந்நியருடைய ஆளுகையிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து
பவனி வரும் பொழுது அது ஒரு சமாதானத்தின் செய்தியை அறிவிப்பதற்காக கழுதையின் மீது அவர் வந்தபடினாலே, ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்களை கழுதையின் மீது பவனியாக அழைத்து வருவார் என்று சொல்லி அவர்கள் அறிந்திருந்தபடினாலே, இயேசு கிறிஸ்து யூதருக்கு ராஜாவாக தங்களை ஆளுகை செய்கிறவராக வருவார் என்று சொல்லி அவர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையோ இவருடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக உலகத்தை ஆளுகிற ராஜாவாக வராதபடி ஒரு உள்ளத்தை ஆளுகிற ராஜாவாக வந்தபடினாலே யூதர்கள் ஏமாற்றம் அடைந்தார்கள். அவரை விளங்கிக் கொள்ள முடியாதபடி சிலுவையிலே அறைந்தார்கள். இயேசுக்கு சிலுவையிலே அறைவதற்கு முன்பதாக நடந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். அந்த பவனி வந்த பிறகு ஆண்டவர் பெத்தானியாவிலே போய் தங்குகிறார். அடுத்த நாள் மீண்டும் நகரத்திற்கு வருகிறார், எருசலேமுக்கு. அப்படி வருகிற வழியிலே அத்தி மரத்தை பார்க்கிறார். அத்தி மரத்திலே கனிகள் ஒன்றும் இல்லாதனால அந்த அத்தி மரத்தை சபிக்கிறார். அவர் சபித்த உடனே அந்த அத்தி மரம் பட்டு போய்விட்டது. இந்த அத்தி மரத்தை ஆண்டவர் ஏன் சபிக்க வேண்டும்? அது ஏன் பட்டு போக வேண்டும்? அதிலே ஒரு சத்தியத்தை அறிவிப்பதற்காக அந்த காரியத்தை செய்தார். அத்திமரம் இஸ்ரவேலினுடைய அரசியல் சாக்கியத்தை குறிக்கிற ஒரு மரம். அத்திமரம் இஸ்ரேலுடைய தேசிய சின்னமாக விளங்கிய ஒரு மரம். ஆகவேதான் லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் அங்கே அத்திமரத்தை குறித்த ஒரு உவமையை நாம் பார்க்கிறோம். திராட்சை தோட்டத்திலே ஒருவர் அத்திமரத்தை நட்டு வைக்கிறார். 3 வருஷம் கனிகளை எதிர்பார்க்கிறார். 3 வருஷமும் கனிகள் இல்லாதபடினாலே இந்த மரத்தை வெட்டி போடு, அது ஏன் நிலத்தையும் கெடுக்கிறது என்று சொல்லி ஒரு உவமானத்தை சொல்லுகிறார். அந்த தோட்டக்காரன் சொல்றார், ஐயா இந்த வருஷமும் இருக்கட்டும், கனி கொடுத்தால் பார்க்கலாம், இல்லாவிட்டால் வெட்டி போடலாம் என்று பரிந்து பேசுகிறார். அது எதை குறிக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேம் ஆகிய திராட்சை தோட்டத்திலே நாட்டப்பட்டார்கள். ஆண்டவர் அந்த திராட்சை தோட்டமாகிய ஆவிக்குரிய சூழ்நிலையிலே அத்திமரமாகிய இஸ்ரவேல் இடத்திலிருந்து ஆண்டவர் கனிகளை எதிர்பார்த்தார். ஆனால் அவர்களோ 3 வருட ஊழியத்திற்கு பிறகும், இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை கேட்ட பிறகும், அவருடைய அற்புத அடையாளங்களை அவர்கள் அறிந்த பிறகும் அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ளாதபடி இருந்தபடினாலே அது ஏன் நிலத்தை கற்கிறது, வெட்டி போடு என்று சொல்லுகிறார். ஆக இந்த ரோம கோடாரியை கொண்டு இஸ்ரேலை ஆண்டவர் நிராகரிக்கக்கூடிய நாள் வந்துவிட்டது என்பதை அறிந்துதான் இந்த அவமானங்களை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுகிறார். கிபி 70ஆம் வருடத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய அழிவை தீத்துராயன் கொண்டு வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம் என்ன? அவர்கள் தேவனை அறிந்தும் தேவனை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு, ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனியை கொடுக்காதபடி அவர்கள் அத்திமரத்தை போல கனியற்றவர்களாய் வாழ்ந்தபடினாலே ஒரு பெரிய நியாய தீர்ப்பை, தண்டனையை அவர்கள் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. ஆகவேதான் ஆண்டவர் அந்த அத்திமரத்தை பார்த்து சபித்தார். அது பட்டு போயிற்று. அது ஒரு நிழலாட்டமான ஒரு சம்பவமாக அது காணப்பட்டது. அதே சமயத்துல ஒரு குஷ்ரோகி வீட்டிலே மரியாள் நளதம் என்னும் தைலத்தை எடுத்து இயேசுவின் பாதத்திலே ஊற்றி தன்னுடைய தலைமயிரால் அதை துடைக்கிறார். அந்த செய்தி எதை காண்பிக்கிறது? இயேசுவின் மீது வைத்திருந்த அன்பை காண்பிக்கிறது. மரியாள் இயேசுவை யார் என்று அறிந்திருந்தார். அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், என்ன செய்ய போகிறார் என்பதை அறிந்தபடியினாலே தான் இயேசுவை அந்த விலையேற பெற்ற அந்த தைலத்தை அவருடைய பாதத்திலே ஊற்றினாள் என்று சொன்னால் தன்னை முழுவதுமாக தாழ்த்தினாள். தனக்கு எது விலையேற பெற்றதா இருந்ததோ, தனக்கு எது மேன்மையாக இருந்ததோ அதை இயேசுவின் பாதத்திலே வைத்து விட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஐயா
எனக்கு லாபமாயிருந்தவர்கள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று நெற்குப்பையுமாய் எண்ணுகிறேன். ஆக அந்த வெளியேற பெற்ற தைலம் இயேசுவின் பாதத்திற்கு ஒப்பிடும் பொழுது அது ஒன்றுமில்லை, குப்பையாக தூசியாக எண்ணினார். ஆகவே இந்த நாட்களிலே அத்தி மரத்தை போல இராதபடிக்கு இந்த மரியாதை போல இயேசுவுக்கு முழுவதுமாக நம்மை அர்ப்பணித்து இயேசுவின் மீது இருக்கிற அன்பினாலே நமக்குரியவர்களை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஆண்டவர் கொடுத்து ஆண்டவரை நாம் தொழுது கொள்ளக்கூடிய நிலையிலே காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இயேசுவின் மரணத்தை ஆசரிக்கிற நாம் இந்த காரியங்களை செய்ய வேண்டும். அதன் பிறகு நடந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும். இயேசு தம்முடைய சீசர்களை கெத்செமனே தோட்டத்திற்கு அழைத்து செல்வதற்கு முன்பதாக பஸ்காவை ஆசரிக்கிறார். அதன் பிறகு கெத்செமனே தோட்டத்திற்கு அழைத்து செல்கிறார். அங்கே ஆண்டவரிடத்திலே பிதாவிடத்திலே ஜெபிக்கிற, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது அவருடைய வியர்வை இரத்தமாக பூமியிலே அது விழுந்தது. அருமையானவர்களே, இது கதையல்ல, கட்டுக்கதை அல்ல, இது சரித்திரம். இயேசு கிறிஸ்துவின் மரணம், அவருடைய அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல் வரலாற்றில் நடந்த உண்மையான சம்பவம், சரித்திரம். இதற்கு எல்லா ஆதாரங்களும் இருக்கிறது. அதன் பிறகு பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் இயேசுவை பிடித்து கொண்டு வந்து பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்கு கொண்டு போய் விசாரிக்கிறார்கள். அங்கே விசாரிக்கும் பொழுது வெளியே இருந்த பேதுரு இயேசுவை 3 தரம் மறுதலிக்கிறார். இயேசுவோடு கூட உண்டு உறங்கி அற்புத அடையாளங்களை பார்த்து ஊழியம் செய்த பேதுரு அன்றைக்கு அவரை மறுதலிக்கிறவனாய் காணப்பட்டான். அருமையானவர்களே, அநேக சமயத்திலே ஆண்டுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் திருச்சபையிலே இருந்தாலும் பேதுருவை போல நாம் அவரை விட்டு தூரமாய் போய் விடுகிறோம் அல்லவா? அது ஆபத்தான ஒரு காரியம். அதன் பிறகு பிரதான ஆசாரியன் வேதபாரகனுக்கு கொலை செய்யக்கூடிய அல்லது கொலை குற்றத்திற்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் இல்லாதபடினாலே ரோம சாம்ராஜ்யத்தினுடைய கவர்னராக நியமிக்கப்பட்டிருந்த நான் பிலாத்திலே அழைத்து செல்கிறார்கள். பிலாத்து விசாரிக்கும் பொழுது அவர் கலிலேயர் என்று அறிந்தவுடனே அவரை ஏரோதனுடைய ஆட்சிக்குட்பட்ட இடமா இருந்தபடினாலே ஏரோதனிடத்திலே அனுப்புகிறார். ஏரோது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டபடினாலே அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று நிறைய கேள்விகளை கேட்கிறார். ஆனால் இயேசுவோ ஒன்றும் பேசவில்லை. பிறகு ஒரு சிவப்பான ஒரு மினுக்கான வஸ்திரத்தை தரிப்பித்து அவரை மறுபடியும் பிலாத்து இடத்திலே அனுப்புகிறார். ஆனால் அந்த பிலாத்துவோ இரவு முழுவதும் அவனுக்கு தூக்கம் இல்லை. அந்த நீதிபரரை எப்படி மரண தண்டனை கொடுப்பது? அவருடைய மனைவி பிலாத்துவிடத்தில் வந்து சொல்லுகிறார், இவர் ஒரு நீதிமான், இவரை நாம் தண்டிக்க கூடாதுன்னு சொல்லுகிறார். எவ்வளவோ பாடுபடுகிறார் அவரை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி. பண்டிகை நாளிலே யாராயிலும் ஒரு குற்றவாளி விடுவிப்பது வழக்கமாக இருந்தபடினால் இயேசுவை விடுவிக்கலாம் என்று பிலாத்து முயற்சித்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனம் என்ன சொன்னாங்க? இல்ல, பரபாசை விடுவிக்க வேண்டும், அவன் ஒரு கொலை குற்றவாளி, இயேசுவை சிலுவையில் அறையும் பரபாசை விடுதலையாக்கும் என்று கத்துகிறார்கள். அவருடைய சத்தம் அதிகமாக இருந்தபடினாலே பிலாத்து வேற வழி இல்லாம தன்னுடைய கரனை ஒரு பேஷன்ல தண்ணி கொண்டு வர சொல்லி, இந்த நீதிமானுடைய இரத்த பிடித்து நான் நீங்களாக இருக்கிறேன் என்று தன்னுடைய கரங்களை கழுவிவிட்டு அவர்களை யூதமாக்கு தலைவரிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் காரி துப்பினார்கள், அறைந்தார்கள், அவரை பரியாசம் பண்ணினார்கள். கபாலஸ்தலம் என்று சொல்லக்கூடிய இடம் வரைக்கும் அந்த சிலுவையை தூக்கி செல்லும்படியாக அவரை வற்புறுத்தினார்கள். அவர் சுமக்க முடியாதபடி அந்த சிலுவையை அவர் சுமந்து கல்வாரி சிலுவைக்கு வருகிறார். அருமையானவர்களே,
இந்த காட்சியை நம்முடைய கண்முன்னாக நாம் நிறுத்தி பார்ப்போம். சற்று நாம் யோசித்து பார்ப்போம். நீங்களும் நானும் அந்த தண்டனையை ஏற்க வேண்டிய இடத்திலே நாம் இருந்தோம். ஆனால் நம்முடைய எல்லாருடைய தண்டனைகளையும் அவர், நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டபடினாலே, ஒரு பாவமும் அறியாத மகா பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை சுமந்து கொண்டு வருகிறார். அந்த கபாலஸ்தலம் என்று சொல்லக்கூடிய அந்த சீயோன் மலையிலே இயேசுவை 2 கல்லறைகள் மத்தியிலே சிலுவையிலே அறைந்தார்கள். அவருடைய கரங்களிலே கால்களிலே ஆணி அடித்தார்கள், தலையிலே முள்முடி சூட்டினார்கள், விழாவிலே ஈட்டி பாய்ச்சினார்கள். இரத்தமும் தண்ணீருமாக அது வழிந்து வந்தது. 12 மணியிலிருந்து 3 மணி வரை உள்ள நேரம் மிகவும் கடுமையான உச்ச வெயிலின் நேரம். அந்த நேரத்திலே அவர் சிலுவையிலே தொங்குகிறார். அப்படி சிலுவையிலே தொங்கும் பொழுதுதான் கடைசியாக 7 வார்த்தைகளை அவர் கூறுகிறதை பார்க்கிறோம். நான் போன வருடத்திலே கூறினேன், ஒரு மனிதன் மரண தருவாயிலே இருக்கும் பொழுது உயிர் பிரிய நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா, அவனுடைய குடும்பத்தின் உறவினர்கள், குடும்பத்தில் உள்ளவர்கள் அந்த நபரை சுற்றி உட்கார்ந்து கொள்வார்கள். கடைசியாக அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி, கடைசியாக அவர் என்ன சொல்றாரோ அந்த வார்த்தையை அதை அப்படியே செய்வாங்க. எங்க அப்பா மரிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லிட்டு போனாரு, எங்க அம்மா மரிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லிட்டு போனாங்க. அந்த வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதன்படியே செய்வார்கள் இல்லையா? ஏனென்றால் அந்த வார்த்தை அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதே போலதான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பதாக கடைசியாக சொன்ன 7 வார்த்தைகள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. சாதாரண மனிதன் எப்படி தனக்கு அன்பானவர்கள் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறார்களோ, அதே போல நாமும் அந்த கடைசி 7 வார்த்தையை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகளை, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்ற வேண்டும், அதன்படி செய்ய வேண்டும். அதற்கு நம்மை கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் இன்றைக்கு நாம் கூடி வந்திருக்கிறோம். எனவே 7 பிரசங்கிமார்கள் இப்பொழுது பிரசங்கிக்க போகிறார்கள். அதிக நேரத்தை எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் சுருக்கமாக உங்களுடைய செய்தி நீங்கள் கொண்டு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை 10 நிமிடத்திலிருந்து எவ்வளவு நேரம் டைம் கொடுத்திருக்குது செய்வோம். உங்கள் யாவருக்கும் இந்த புனித வெள்ளியில் நல் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த வாய்ப்பை அளித்த தலைமை போதகர் அவர்களுக்கும், ட்ரஸ்டி மேனேஜ்மெண்ட் அவர்களுக்கும், சபை மூப்பர்களுக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த 7 வார்த்தைகளை குறித்து நாம் இந்த வேளையிலே தியானிக்க இருக்கிறோம். அதிலே முதலாவது வார்த்தையாக, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன முதலாம் வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல நாம் இதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காகவும் அவரை கொடுமைப்படுத்தி சிலுவையிலே அறைந்த ஜனங்களுக்காகவும் பிதாவிடத்திலே விண்ணப்பிக்கின்றார், பிதாவே இவர்களை மன்னியும் என்று. ஏன் அப்படி பிதாவிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டுக்கொண்டார் என்றால், பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பிதாவானவர் அவருக்கு விரோதமாக செயல்படுகின்ற ஒவ்வொருவரையும் நேரடியாக அவர் தண்டித்த வண்ணமாய் இருக்கிறது. அதற்கு ஆதாரமாக நாம் வாசிப்போம். லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரையிலே ஒரு நிகழ்வு கூறப்பட்டிருக்கிறது. அதை யாரும் வாசிக்க வேண்டாம், நீங்கள் வீட்டில் சென்று பார்த்து கொள்ளுங்கள். அந்த லேவியராகமத்திலே கூறப்பட்டிருக்கின்ற நிகழ்வு என்னவென்றால், ஒரு மனிதன் பாளையத்திற்குள்ளே தேவனை தூஷிக்கிறதாக கூறப்பட்டிருக்கிறது. அப்படி தூஷித்ததை கேட்டவர்கள் அவனை மோசே இடத்திலே அழைத்து செல்லுகிறார்கள். மோசே தேவனிடத்திலே விசாரித்து என்ன செய்ய வேண்டும் என்று
விசாரிக்கும் பொழுது தேவனானவர் அவனை பாளையத்திற்கு புறம்பே கொண்டு சென்று அதை கேட்டவர்கள் அத்தனை பேரும் சாட்சியாக அவனுடைய மேல் கை வைத்து மற்றவர்கள் அவனை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொன்னார். இவ்விதமாக தேவன் ஒரு மனிதன் தேவனை எதிர்த்து அவரை வசை சொல்லாய் வைத்ததினாலே பொறுத்து கொள்ள முடியாதபடி அவனை தண்டனைக்குள்ளாக்குகிறார். இப்படிதான் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் மிகவும் அவருடைய காரியத்திலே கோபம் உள்ளவராய் காணப்பட்டார். இது அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆண்டவராகிய தேவனுடைய குணாதிசயங்களை அவர் நன்கு அறிந்திருந்தபடியினாலே அவர் இவர்களை எல்லாம் மன்னியும் என்று அவர் கேட்கிறார். இன்னொரு சம்பவத்தை கூட நாம் பார்க்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் வரையிலே உள்ள ஒரு நிகழ்விலே நாம் பார்ப்போம் என்றால், அங்கே கோராகு, தாத்தான், அபிராம் என்ற ஒரு கூட்டத்தார் மோசேக்கு விரோதமாக எழும்பி, உம்மோடு மட்டும்தான் தேவன் இடைப்படுகிறாரா, எங்களோடு இடைப்பட்டதில்லையா என்று வாதிடும் பொழுது தேவன் அங்கே அவருடைய நீதியை காண்பிக்கிறார். இந்த கோராகு, தாத்தான், அபிராம் என்கிற கூட்டத்தை பூமியை பிளந்து அதற்குள்ளே அவர்களை புதைந்து போகும்படியாக தேவனானவர் தண்டிக்கின்றார். ஆகவே தேவன் இவ்வளவு கோபமுடையவராய் இருக்கிறபடியினாலே தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நிந்தித்தவர்களை, அடித்தவர்களை, கொடுமைப்படுத்தினவர்களை, சிலுவையிலே அவரை கோரமாய் சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறவர்களை அவர் தண்டித்து விடாதபடி அருமைநாதர் இயேசு கிறிஸ்து, நான் அவர்களை மன்னித்து விட்டேன், பிதாவாகிய நீரும் அவர்களை மன்னித்து விடும் என்று அவர் கேட்கிறார். அப்படி அவர் மன்னிப்பு கேட்டபடியினால் தான் தேவனானவர் நம்மீது கிருபையும் இரக்கமும் உடையவராய் நம்மை மன்னித்து இந்த பூமியிலே சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் ஜீவிக்கும்படியான சிலாக்கியத்தை தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு முன்பு பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஒருவன் பாவம் செய்வான் என்றால் அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பு பாவம் இன்னதென்று தெரியாதபடியினாலே சோதோம் கோமோரா பட்டணத்து மக்களை போல பாவத்தை அவர்கள் பருகி கொண்டிருந்தார்கள். ஆனால் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட பிறகோ, நியாயப்பிரமாணத்தின் பிறகு ஒருவன் பாவம் செய்வானே என்று சொன்னால், அந்த நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் பாவம் செய்தவன் அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் செய்து கொள்ளலாம் என்று ஒரு நியமனம் இருந்தது. அந்த நியமனத்தின்படி பாவம் செய்தவன் 2 குருவிகளை அல்லது 2 புறாக்களை அல்லது 1 வயது உள்ள ஒரு கிடாவை அல்லது ஒரு மாட்டை கொண்டு பிரதான ஆசாரியின் இடத்திலே செல்லும் பொழுது அவனுடைய பாவங்களை நிற்கரிக்கும்படி பிரதான ஆசாரியன் அவைகளை பலியிட்டு அவைகளுடைய இரத்தத்தை கொண்டு பலிபீடத்தின் கொம்புகளிலே பூசும் பொழுது அந்த மன்னிப்பு கேட்கிற பாவியினுடைய பாவத்தை தேவன் மூடுகிறவராய் இருக்கிறார். அங்கே தேவன் அவனை மன்னிக்கவில்லை, தற்காலிகமாக அவனுடைய பாவம் மூடப்படுகிறது. வருடந்தோறும் அவன் இந்த பாவ நிவாரண பலியை கொடுக்கும்படியான காரியம் உண்டாகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த பின்பு அந்த பிரமாணம் நீக்கப்பட்டு அவர் பிதாவிடத்திலே நமக்காக வேண்டுதல் செய்தபடியினாலே நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு பூரணமாக விடுதலைக்குள்ளாக வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் பெற்றிருக்கின்றோம். பழைய ஏற்பாட்டின்படி நாம் ஜீவிப்போம் என்றால் இங்கே ஒருவர் கூட உருப்படியா இருக்க முடியாது. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், ஜீவனுக்கு ஜீவன். அப்போ நம்ம செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டிக்கணும்னு பார்த்தா இங்க யாருமே முழுமையா இருக்க முடியாது. ஆகவே நாம் செய்த பாவங்களை தன்னுடைய சொந்த சரீரத்திலே தேவனால் அனுப்பப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மாம்ச சரீரத்திலே ஏற்றுக்கொண்டபடியினால்தான் அந்த மரண அவதையிலும் கூட அவரை சித்திரவதை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர் ஜீவன் அவருக்குள்ளே ஊசலாடி கொண்டிருக்கிறது, இரத்த வெள்ளத்திலே மிதந்து கொண்டிருக்கிறார். சாதாரண நிலைமையில நம்ம யார்கிட்ட வேணாலும் மன்னிப்பு கேட்டுருவோம். ஆனா நம்மளை சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்க, கேட்போமா? அந்த வலியை பொறுப்போமா இல்ல மன்னிப்பு கேட்போமா? அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் காலத்தில் வாழ்ந்த ஜனங்கள் அவரை நிஷ்டூரமாய்
கொலை பண்ணி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே அவர் இரத்த வெள்ளத்திலே மிதந்து கொண்டிருக்கும் பொழுது நமக்காகவும் அவரை கேவலப்படுத்தினவர்களுக்காகவும் அவரை கொலை செய்தவர்களுக்காகவும் பிதாவிடத்திலே பரிந்து பேசி, பிதாவே, நான் இவர்களை மன்னித்து விட்டேன், அதே போல நீரும் இவர்களை மன்னித்து விடும் என்று சொல்லுகிறார். அப்படி அவர் மன்னிப்பு கேட்டபடியினால்தான் பிதாவானவர் மனம் இறங்கி நம்மை மன்னித்து அவருடைய கிருபையின் கரத்துக்குள்ளாக வைத்து இந்த பூமியை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். தேவனுக்குள்ளே தெய்வத்துவத்தின் பரிபூரணம் நிறைந்திருந்தது. அந்த பரிபூரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் பரிபூரணமாய் நிறைந்திருந்தபடியினால் தான் சிலுவை மரணத்திலே அவரை கொடுமைப்படுத்தினவர்களை மன்னிக்கும் சாபம் அவருக்கு வந்தது. நம் எல்லோருக்கும் தெரியும், ஒரிசா மாநிலத்திலே கிரகாம் என்ற ஒரு மிஷினரி குடும்பமாக வந்து மிஷினரி ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஒரு இரவிலே அவரும் அவருடைய 2 மகன்களும் ஊழியத்தை முடித்துவிட்டு வரும் பொழுது தீவிரவாதிகளாலே அவர் வந்த வெஹிக்கிள தீ வச்சு கொளுத்தி கொன்னுட்டாங்க. அதற்கு பிறகு ஒரிசா அரசாங்கம் அந்த தீவிரவாதிகளை பிடித்து கொண்டு வந்து மிஸ்ஸஸ் கிரகாம் இடத்துல, உன் கணவரையும் பிள்ளைகளையும் கொன்ற இவர்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்ட பொழுது, நான் அவர்களை மன்னித்து விட்டேன், அதே போல நீங்களும் அவர்களை மன்னித்து விடுங்கள் என்று அவர்கள் கூறினார்களாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்படி தேவனுடைய தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் நிறைந்திருந்ததோ, அதே போல மிஸ்ஸஸ் கிரகாமுக்குள்ளும் இந்த குணாதிசயங்கள் நிறைந்திருந்தபடியினாலே அவர்கள் இவ்விதமாய் கேட்டார்கள். நாம் அப்படி கேட்கிறோமா? நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் ஜீவிக்கும் சாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனை நம்முடைய தகப்பன் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே நம்மை அவர் ரட்சித்திருக்கிறார். இப்படிப்பட்ட சாக்கியம் பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு கிடையாது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். மோசேயின் மூலமாக அந்த ஜனங்களை அவர் விடுவிக்கும் பொழுது அவர்கள் எகிப்தை விட்டு புறப்படுகின்ற முந்திய இரவிலே பஸ்கா பண்டிகையை ஆசரித்தார்கள். அந்த பஸ்கா பண்டிகையின் நியமனம் என்ன? குடும்பத்திற்கு ஒருவராக தேர்ந்து கொண்டு ஒரு ஆட்டை தேர்ந்து கொண்டு அந்த ஆட்டை வெட்டி அதனுடைய இரத்தத்தை அவருடைய நிலைக்கால்களிலே பூச வேண்டும். அப்படி நிலைக்கால்களிலே பூசின அந்த வீட்டை சங்கார தூதன் கடந்து செல்லும் பொழுது அந்த குடும்பத்திலே ஒருவரும் சங்கரிக்கப்படுவதில்லை. அதே போல புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை நமக்காக சிலுவையிலே தந்ததை நாம் நினைக்கும் பொழுது அவர் நம்மை ரட்சிக்கிறவராயிருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே செய்யாத ஒரு காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவிடத்திலே நமக்கு பெற்றுக்கொண்டு தந்திருக்கின்றார். ஒரு குருவி, புறா, ஆடு, மாடு இவைகளின் இரத்தம் செய்யாத ஒரு காரியத்தை குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய தூய இரத்தத்தை சிந்தி பிதாவிடத்திலே நமக்காக விண்ணப்பித்து அந்த பெரிய பாக்கியத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் இருந்த பரிபூர்ணத்துவம் நமக்குள்ளும் இருக்க வேண்டும். அப்படி நமக்குள்ளும் கிறிஸ்துவுக்குள் இருந்த பரிபூர்ணத்துவம் இருந்தால் மட்டுமே மற்றவர்களை நாம் மனப்பூர்வமாய் மன்னிக்க முடியும். நாம் ஒருவரை மன்னிக்கிறோம் என்றால் மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், போதுமானது. அவர் நம்முடைய பாவங்களை எண்ணாதபடி மன்னிக்கிறவராய் இருக்கிறார், பொறுத்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஜீவனுள்ள தேவனை தெய்வமாய் கொண்டிருக்கின்றோம்.
ஆகவேதான் தேவன் நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார். அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்தது மட்டுமல்ல, கடலின் ஆழத்திலே அதை போட்டுவிட்டு அதை மறந்து விடுகிறார். இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 32 அதிகாரம் 1 வசனத்திலே, பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்த்தோம், பிரதான ஆசாரியன் அந்த பாவிக்காக இந்த மிருகங்களை பறவைகளை பலி கொடுத்து அதனுடைய இரத்தத்தினாலே அவனுடைய மன்னிப்பு கேட்கும் பொழுது தேவன் அவனுடைய பாவங்களை மூடி வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவிடத்திலே சிலுவையின் அடியிலே வரும் பொழுது, அவருடைய இரத்தத்தால் மீட்கப்படும் பொழுது பரிபூர்ண விடுதலை அடைகிறவர்களாய் இருக்கிறோம். இந்த மன்னிப்பு என்ற வார்த்தைக்கு கிரேக்க பதத்திலே சிட்டோரியஸ் என்று கூறப்படுகிறது. இந்த சிட்டோரியஸ் என்றால் என்னவென்றால் தண்டனையில் இருந்து தப்புவிப்பது. நமக்கு இருந்த மரண ஆக்கினை தண்டனையில் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் தப்புவிக்கப்பட்டிருக்கின்றோம், நாம் மன்னிக்கப்பட்டிருக்கின்றோம், நாம் அவரால் மறக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய பாவங்கள் மறக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாகும்படியான ஸ்லாக்கியத்தை நமக்கு அவர் தந்திருக்கின்றார். இந்த மன்னிப்பின் மூலமாக 7 காரியங்கள் நமக்கு கிடைக்கின்றது. மன்னிப்பு விடுதலையை கொடுக்கின்றது. மன்னிப்பு ஒப்புரவாக்குதலை நமக்கு தருகின்றது. மன்னிப்பு நமக்கு சமாதானத்தை தருகிறது. மன்னிப்பு பகையை உடைத்தெறிகிறது. ஒருவரிடத்திலே நாம் அநேக வருடங்களாய் பகையாய் இருப்போம் என்று சொன்னால், அவர்களோடு நாம் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகும் பொழுது அந்த பகை அங்கே உடைகிறது. மாத்திரமல்ல, அன்பு பெருகுகிறது. மன்னிப்பு, ஒருவரை மன்னிக்கும் பொழுது நமக்குள்ளே சமாதானம் நிலை கொள்ளுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்த 3.5 வருட காலத்திலே ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும் என்பதை தன்னுடைய சீஷர்களுக்கும் மக்களுக்கும் போதித்தார், கற்றுக் கொடுத்தார். அதை அவர் பிராக்டிக்கலாகவே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சிலுவையிலே மொழிந்து நம்மை மன்னித்திருக்கிறார். அதை நமக்கு முன்மாதிரியாக அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாமும் மன்னிக்கக்கூடியவர்களாக, மறக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால், தெய்வத்துவத்தின் பரிபூரணம் நமக்குள் விளங்க வேண்டும். தெய்வத்துவத்தின் பரிபூரணம் நமக்குள் விளங்க வேண்டும் என்று சொன்னால், அனுதினமும் அவரோடு நாம் உரையாடுகிறவர்களாக, அவர் சொற்படி கேட்கிறவர்களாக இருந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும். அப்படிப்பட்ட சாக்கியத்தை தேவன் நம்மில் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே புனித வெள்ளியின் தியாகத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் லிமிட் பண்ணிட்டாரு. ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு காலம் போதாது. ஏனால் காலம் அவருக்கு வரையறுப்போம் என்றால் அது இயேசு கிறிஸ்துவாலே ஏற்றுக்கொள்ள முடியாது, நம்மளாலே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஐயா அவர்களுடைய தாய்மையான ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன். இதில் ஒரு சில தளர்ச்சி செய்தால் நன்றாக இருக்கும் என்று என்னுடைய வார்த்தைகளை நான் ஆரம்பிக்கிறேன். கொடுப்பார் கண்டிப்பாக, அந்த நம்பிக்கையில் தான் ஆரம்பிக்கிறேன். இங்கே நாம் லூக்கா எழுதிய சுவிசேஷத்தின் படி பார்த்தால், ரோம ராஜ்ய சட்டத்தின்படி ஒருவரை சிலுவையில் அறைகிறார் என்றால் அவர் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு தேச துரோகியாக இருக்க வேண்டும், இல்லை ஒரு தீவிரவாதியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் அவ்விதமான ஒரு பெரிய தண்டனைக்கு ஆளாவார்கள். ஒரு தேச துரோகி அல்லது ஒரு சட்டத்தின் முன்பு பெரிய தவறு செய்தவன் அல்லது ரோம ராஜ்யத்தினுடைய கருவூலங்களில் கையாண்டவன், அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அந்த காலத்திலே இவர்கள் ஒரு பெரிய ஒரு தண்டனையை அவர்கள் கொடுப்பார்கள். அவ்விதமாகத்தான் இந்த 2 கள்வர்களுக்கும் அங்கே 2 கள்வர்களும் ஒரு தேச துரோகம் செய்ததினாலும் ஒரு கல்வாழை திருட்டுத்தனத்தில் ஈடுபட்டதினால்தான்
அந்த 2 கள்வர்களை அழைத்து கொண்டு அவர்களோடு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்தையும் கல்வாரி மலைக்கு அழைத்து செல்கிறார்கள். அங்கே கபாலஸ்தலம் என்ற இடத்தில் அவர்களை மூவரையும் அங்கே நிற்க வைக்கிறார்கள். வலதுபுறம் ஒருவனையும் இடதுபுறம் ஒருவனையும் நிற்க வைத்து மூவரையும் அங்கே சிலுவையில் அறைகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த வேளையில்தான் 2 கள்வர்களுக்கும் உரையாடல் ஏற்படுகிறது. அந்த உரையாடலானது ஒரு பெரிய வாக்குவாதமாக ஏற்படுகிறது. ஒருவன் இகழ்கிறான், ஒருவன் தூசிக்கிறான். இந்த வாக்குவாதத்தை எல்லாம் சுமார் ஒரு 2.5 மணி நேரம், 2 to 2.5 மணி நேரம் நடக்கிறது. இதனை உற்று கவனித்து ஒரு நியாயம் தீர்ப்பதற்காக உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. உற்று கவனிக்கும் பொழுது அவர் ஒரு கள்வனை பார்த்து இதனை சொல்லுகிறார். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் வசனம் 43. ஆமா, இந்த வாக்குத்தத்தை தான் அந்த கள்வனுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்தார். இங்கே நாம் ஒரு சம்பவத்தை பார்ப்போம். அந்த சம்பவமானது மார்க்கு எழுதிய சுவிசேஷம் 10வது அதிகாரம் வசனம் 17. தயவு செஞ்சு வாசிக்க வேண்டாம், ஐயா நேரத்தில் மீட் பண்ணிட்டாரு. அந்த அதிலே மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் வசனம் 17, 21, 24 இதிலே கொடுக்கப்பட்டுள்ளது. ஒருவன் இயேசுவிடம் வந்து, நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று போதகரிடம் கேட்கிறான். போதகர் யோசிக்கிறார். அப்படியா, உன்னிடம் ஒரு குறை உள்ளதே அப்படி என்று சொல்றார். அதற்கு அவனுக்கு என்னிடமா என்ன குறை இருக்கிறது அவன் யோசனை பண்ணியிருக்கிறான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன்னிடம் உள்ள ஆஸ்திகளை, உன்னிடம் உள்ள சொத்துக்களை எல்லாம் விற்று நீ தரித்திரர்களுக்கு கொடுத்து விட்டு சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்று அந்த இடத்திலே சொல்லுகிறார். ஆனால் அவனோ ஒரு பெரிய பணக்காரன், சொத்து அதிபதி. அவன் விட்டு விடுவானா? அவன் ஆசையெல்லாம், பேராசையெல்லாம் சொத்தின் மீதும் பணத்தின் மீதுமே இருந்தது. பரலோகத்தில் போவதற்கு அவன் கொஞ்சம் யோசனை பண்ணால், சொத்தின் மீது இருந்த ஆசையினால் அவன் அங்கிருந்து ஒரு துக்க முகத்தோடு அவன் திரும்பி விட்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி, ஐயா, நான் பரலோகம் போக வேண்டும் என்று அவன் எப்படி கேட்கிறான்? தயவாய் கேட்கிறான். பரலோகம் போக வேண்டும் என்று தயவாய் கேட்கிறான். ஆனால் ஆண்டவர் அப்பொழுதே அவருக்கு ஒரு சத்தியத்தை கொடுக்கிறார். என்ன? நீ இன்றே என்னுடனே பரதேசில் இருப்பாய் என்ற ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார். இது எப்படிங்க முடியும்? ஒருத்தனுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாரு, இன்னொருத்தனுக்கு நிபந்தனை கொடுத்துட்டாரு, சொத்தையெல்லாம் வித்துட்டு வாங்க அப்படின்ட்டு. அவன் சொத்து இருந்தா போதுன்ட்டு அவன் ஓடி போயிட்டான். இங்கே ஒருத்தனுக்கு கேட்ட நிமிடத்திலேயே ஒருத்தருக்கு என்னுடனே பரதேசில் இருப்பாய் என்று ஒரு வாக்குத்தத்தை அவர் இயேசு கிறிஸ்து அங்கே கொடுக்கிறார். இதைதான் நாம் இப்பொழுது உங்கள் முன்னிலே ஒரு இரண்டாவது வார்த்தையாக பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். யோபு எழுதிய புத்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது, யோபு 9வது அதிகாரம் வசனம் 32 முதல் 35, யாரும் படிக்க வேண்டாம், நேரம் இல்லை, 32 முதல் 35 வரையில் இருக்கும்போது அதனை நாம் வாசிக்கும் பொழுது, யோபுக்கு அங்கே ஒரு பெரிய சோதனை வருகிறது. அந்த சோதனையில அவரு சொல்றாரு, என்ன சொல்றாரு? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று யார் சொல்றாரு? யோபு சொல்றாரு. அப்போ அதற்கட்டு ஒரு பெரிய பிரச்சனை வருது அவங்க குடும்பத்துல. அந்த பிரச்சனை வரும்போது அவருடைய மனைவி என்ன சொல்றாங்க? தூசித்து சீவனை விடு என்று அவருடைய மனைவி சொல்றாங்க. அதனை தொடர்ந்து அவர் யோபு என்ன சொல்றாரு? அட பைத்தியக்காரி மேல பேசுறியே, கர்த்தரிடத்திலிருந்து நாம் நன்மையை பெற்றால் தீமையை பெறக்கூடாதோ அப்படின்னு யோபு சொல்றாரு அவருடைய மனைவி இடத்துல. நன்மை பெற்ற தீமையை பெறக்கூடாதோ என்று சொல்றாரு. அந்த சொல்றது எப்படின்னாக்கா ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு புலம்பலாவே சொல்றாரு. அந்த புலம்பல அவரு சொல்லும் போது அந்த புலம்பல் எப்படிப்பட்ட புலம்பல்னா, மனசுக்குள்ள சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, மனசுக்குள்ளே நான் ஆண்டவரிடத்தில் நின்று பேசுறதுக்கு தைரியம் இல்லை, திருப்பி அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு என்ன முடியல, இவ்வளவு போட்டு என்னை ஒடுக்குகிறாரு என்று ஒரு அங்கலாய்ப்பு படுகிறார். அந்த அங்கலாய்ப்பில் தான் ஒரு பெரிய புலம்பல் சொல்றாரு.
என்ன புலம்பல் வருது? எனக்கும் அதுக்கு யோபுவுக்கும் ஆண்டவருக்கும் இடையே ஒரு மத்தியஸ்தன் இல்லையே அப்படின்னு ஒரு பெரிய புலம்பல். இந்த யோபிலேயே இருக்கிறது முக்கியமான ஒரு புலம்பல், மத்தியஸ்தன். எனக்கும் ஆண்டவருக்கும் இடையே ஒரு மத்தியஸ்தன் இல்லையே என்று யோபு புலம்புகிறார். மத்தியஸ்தன் என்றால் என்ன? நடுவர். ஐயா, இப்ப நடுவர் நின்று நமக்கு ஒரு தீர்ப்பு சொல்லிட்டு போனார் இல்லைங்களா? இந்த நேரத்துக்குள்ள பேசணும், அந்த நேரத்துக்குள்ள பேசணும், இவ்வளவு சுருக்கமா பேசணும், ரத்ன சுருக்கமா பேசணும், ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து போனார் இல்லையா? அது மட்டுமல்ல, ஒரு பட்டிமன்றம் இருக்குது. அந்த பட்டிமன்றத்துல ஒரு நடுவர் இருக்கிறாரு. 4 பேரும் பேசினதுனால அதை நன்கு கவனித்து அதற்கு ஒரு தீர்ப்பு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு நடுவராக இருந்து இங்கே அவர் அமர்ந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து, மத்தியஸ்தர். சரி, அப்படி ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறாருங்க. அந்த மத்தியஸ்தர் இருந்தா என்ன நடந்திருக்கும்? ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார், மத்தியஸ்தர் இருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோபுக்கு ஒரு நம்பிக்கை வருது. என்ன நம்பிக்கை? 2 பேருக்கு ஒரு மத்தியஸ்தர் இருந்தா எங்களுக்குள்ளே உள்ள ஒப்புரவை செய்திருப்பார், பிரச்சனைகளை தீர்த்திருப்பார், இதையெல்லாம் நடந்திருக்கும். ஆனால் ஒரு மத்தியஸ்தன் இல்லையே என்று புலம்பினார் யோபு. இங்கே நாம் 2 கள்வர்களுக்கும் நடுவிலே ஒரு கள்வனை போல், எந்த ஒரு குற்றமும் அறியாத ஒரு கள்வனை போல் மத்தியஸ்தராய் அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே தொங்கினார். அன்றைக்கு யோபுவிற்கு அந்த மத்தியஸ்தனை பற்றி தெரியவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே மத்தியஸ்தர் யாரு? அவர் ஒருவரே என்று நாம் அறிந்திருக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே மத்தியஸ்தரை பற்றி தெரியுது. அன்று யோபு அவர் அந்த மத்தியஸ்தரை பற்றி தெரிந்திருக்கவில்லை. சரி, மத்தியஸ்தருடைய அவசியம் என்ன? மத்தியஸ்தர் இருக்கிறார், மத்தியஸ்தருடைய அவசியம் என்ன? இந்த மத்தியஸ்தர் அந்த கள்வர்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இந்த கள்வர்களுக்கு என்ன செஞ்சாரு அப்படின்றத பத்தி ஒரு 5 குறிப்புகளோட சீக்கிரம் நான் முடிச்சிட்டு போயிடுறேங்க. இதை நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம். அதாவது ஆதியாகமம், தயவுசெய்து படிக்க வேண்டாங்க, குறிச்சிங்க. ஆதியாகமம் 16:5. அந்த ஆதியாகமம் 16:5 நாம் பார்ப்போம் என்றால், சாராள் அங்கலாய்ப்புல ஒரு வார்த்தை சொல்றாங்க. சாராள் அங்கலாய்ப்புல ஒரு வார்த்தை சொல்றா, தன் அடிமை பெண் ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுத்து விட்டாங்க, அவர் மனைவியாக கொடுத்துட்டாள். அப்ப ஆகார் கர்ப்பம் தரிக்கிறார். கர்ப்பம் தரித்த பிறகு இவர்களை அசட்டை பண்ணுகிறாள், அர்ப்பம் பண்ணுகிறாள். அந்த நேரத்தில் தான் ஆகாள் சொல்றா, ஒரு வார்த்தை சொல்றா. என்னன்னு சொல்றா? கர்த்தர் இங்கு நடுவில் இருக்கிறார் என்றது, அங்க ஏன் இருக்கிறார் என்ற ஒரு அவசியம் அங்கே ஏற்படுகிறது. கர்த்தர், இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்படும் போது சாராள் இந்த வாய்வை சொல்றா, கர்த்தர் நடுவில் இருப்பார்கள், இங்கு நின்று ஒரு நியாயம் தீர்ப்பதற்காக இல்லையே என்று அவர் புலம்புகிறார். அதே போலதான் 2 கள்வர்களுக்கும் நடுவில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மத்தியஸ்தராய் அங்கு நிற்கிறார். அந்த மத்தியஸ்தராய் நிற்பது அங்கே ஒரு நல்ல ஒரு தீர்ப்பினை வழங்குவதற்காகத்தான் அங்கே இருக்கிறார். அப்பொழுதுதான் ஒரு கள்வன் அங்கே அவரை இகழ்வதும் ஒரு கள்வன் அங்கே புகழ்வதுமாக இருந்தான். அங்கே தான் அப்போ ஒரு கள்வன் அவன் ஒரு டெஃபினட்டான ஒரு இதை பண்றான், ஒரு பிரேயர் எடுக்கிறான். என்ன எடுக்கிறான் அவன்? இவன் ஆண்டவர் நினைத்தால் என்னை ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார் என்ற ஒரு டெஃபினட்டான ஒரு பிரேயர் எடுக்கிறான். இன்னொருத்தன் அவனை தூசித்து ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு பிரேயர் எடுக்கிறான். அந்த இடத்துல தான் டெஃபினட்டா ஒரு பிரேயர் வந்த நல்ல கள்வனுக்கு ஆண்டவர் அங்கே ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இங்க 2 கள்வர்கள் பேசியதை பார்க்கிறாரு. பார்த்துட்டு அந்த வாக்குத்தத்தை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருனாக்கா, இன்றைக்கே காலம் தாழ்த்தவில்லை, இப்பொழுது இன்றைக்கே ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் தான் பரதீசில் இடம் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே நியாயம் தீர்த்தார், ஒரு நல்ல நியாயத்தை தீர்த்தார். 2 கள்வருக்கும் இடையிலே ஒரு மத்தியஸ்தராக இருந்து ஒரு நல்ல நியாயம் தீர்த்தால், நியாய தீர்ப்பு என்பது என்ன? தண்டனையா? தண்டனை மட்டுமல்ல, மன்னிப்பதும் ஒரு நல்ல தீர்ப்பு தான். அங்கே அந்த கள்வனுக்கு ஒரு மறு வாய்ப்பை கொடுத்தார், வாழ்வதற்கு ஒரு மறு வாய்ப்பை கொடுத்தார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக ஆதியாகமம் 17:2 நாம் பார்க்கும் பொழுது, அங்கே தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லும் ஒரு வார்த்தை. தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு வார்த்தை சொல்றான். என்ன வார்த்தை சொல்றான்? திரளாய் கொடுக்க பெருக பண்ணுவேன் என்று. உனக்கும் எனக்கும் நடுவில் என்ன பண்ண போறாரா? உடன்படிக்கை பண்றான். அந்த உடன்படிக்கை தான் என்னது? திரளாய்
பெருக பண்ணுவேன் என்ற ஒரு வாக்குத்தத்தம், ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் செய்கிறார். கர்த்தர் இன்று நமக்கும் அவருக்கு நடுவில் கிறிஸ்துவை வைத்ததற்கு முகாந்திரம் என்ன? என்ன முகாந்திரம்? அவன் உடன்படிக்கை நிறைவேறும்படிக்கு அவர் நமக்கு மத்தியிலே வந்து இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் நடுவிலே நிற்பது தொங்குபவர். அவர் எப்படிப்பட்டவர்? வார்த்தையானவர், ஆதியிலே இருந்தவர், மாமிசமானவர். அவருடைய வார்த்தை மாமிசத்திலிருந்து வெளிப்பட்டது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த உலகத்தில் அவர் வெளிப்பட்டது ஒரு மாமிசத்தின் வாயிலாக வெளிப்பட்டார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அவர் வாக்குத்தத்தம் இன்றைக்கு நம் மத்தியில் இருக்கின்றது. அந்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அதை தான் அந்த கல்வன் பெற்றுக்கொண்டான். கல்வனை பார்த்து நீ இன்றைக்கு என்னுடைய கூட பரதேசி இருப்பாய் என்று அந்த பரதேசி என்ற வாக்குத்தத்தத்தை அவருக்கு அங்கே கொடுத்தான் என்று, ஒரு நல்ல உடன்படிக்கை கொடுத்தான் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக அவர் அழிவில் இருந்து காத்தார். அழிவிலிருந்து காத்தார். மூன்றாவதாக அழிவிலிருந்து காத்தார். நடுவிலே நின்று மத்தியஸ்தராய் இருந்து அழிவிலிருந்து காத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அங்கே வசனம் ஆதியாகமம் 19:29 சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கேதான் நாம் பார்க்கிறோம். ஐயா அவர்களும் சொன்னார்கள், சோதோம் பட்டணம் அழிக்கப்படும் பொழுது, சோதோம் பட்டணம் அழிக்கப்படும் பொழுது அவர் நடுவில் இருந்து தப்புவித்தார் என்று பார்க்கிறோம். யாரை? லோத்துவை அழியாதபடி அழிவில் இருந்து தப்பிவித்தார். அவரை அனுப்பிவிட்டார்னா அவரை எஸ்கேப் பண்ணி விட்டாரு. இங்கிருந்தா நீ அழிச்சிருவ அப்படின்னு அவர் அங்க இருந்துகிட்டு அவர் நடுவில் இருந்து அவரை தப்புவித்தார். அவர் தீயிற்கும் நடுவிலும் சமுத்திரத்துக்கு நடுவில் இருக்கக்கூடியவர் இங்கே ஒரு நடுவில் இருந்து அவர் அங்கே இருந்து கொண்டு இவரை தப்புவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதுபோலதான் லோத்துவை தப்புவித்த தேவன், லோத்துவை அனுப்பவித்த தேவன், நடுவில் இருந்து அனுப்பவித்த தேவன், மத்தியஸ்தராக இருந்து அனுப்பவித்த தேவன் எப்படி லோத்துவை தப்புவித்தாரோ அதுபோல சிலுவையில் உள்ள அந்த கல்வனையும் அவன் அழிவிலிருந்து தப்புவித்தான் என்று இங்கே பார்க்கிறோம். அவர் ஒரு தப்புவிக்கிற தேவனாக நாம் இங்கே அறிகிறோம். அடுத்ததாக ஆதியாகமம் 31:49 நாம் பார்ப்பது, ஆண்டவர் நடுவில் ஏன் இருக்கிறாரு? அவர் ஒரு கண்காணியாய், ஒரு சூப்பர்வைசராய் அங்கே செயல்படுகிறார். ஒரு கண்காணியாய் கண்காணிக்கிறாரு, எல்லாத்தையும் கண்காணிக்கிறார் நடுவில் நின்றுட்டு. ஆதியாகமம் 31:49 அங்கே இங்கே லாபான் யாக்கோபு, லாபானுக்கு யாக்கோபுக்கு என்ன உறவு முறை? மாமனாரு. யாரு? யாக்கோபுக்கு மாமனாரு லாபான். இங்கே எந்த சூழ்நிலையில இந்த சம்பவம் நடந்திருக்குது? எப்படி அவர் அந்த அங்க கண்காணிக்கிறார்? எந்த சூழ்நிலையில நடந்திருக்குது? லாபானின் 2 குமாரத்திகளையும் யாக்கோபு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்றாரு? அவர் கூட இருந்து வேலை செய்யறாரு. அங்கு நீண்ட காலம் அவர் பணியாற்றிய பிறகு, வேலை செய்த பிறகு லாபானை விட்டு அவர் வெளியே போறாரு. வெளியே போகும்போது தான் யாக்கோபிடம் லாபான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? என்னுடைய 2 குமார்த்திகளை தவிர, என்னுடைய 2 மகள்களை தவிர நீ வேற யாரையும் திருமணம் செய்து கொள்ள கூடாது என்று யாக்கோபிடம் சொல்லுகிறார். யாக்கோபை நோக்கி சொல்றாரு, வேறு யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு யாக்கோபை நிறுத்தி. அவர் கர்த்தர் இங்க என்ன பண்றாரு? கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடுவில் என்று ஒரு கண்காணியா இருக்கிறார். அதனால் நீ அந்த தவறுகளை செய்ய வேண்டாம் என்று அங்கே அவனுக்கு அறிவுறுத்துகிறார். அங்கே இங்க நம்ம 1 பேதுரு 2:25 நம்ம பார்த்தோம்னா ஒரு சின்ன இது, கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? கண்காணியாய் இருக்கிறார். 99 ஆடுகளையும் விட்டுவிட்டு காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடித்து அவர் வந்து மந்தையிலே சேர்க்கிறார். அங்கே ஒரு கண்காணியாய் இருந்து அந்த ஒரு ஆட்டை கண்டுபிடிப்பது போலதான் இந்த ஒரு கல்வனையும் விட்டுக்கூடக்கூடாது, இவனையும் மனம் திருப்பி நம்மளோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்று ஒரு சிறந்த ஒரு கண்காணியாய் இருந்து அந்த கல்வனை இந்த கூட்டத்திலே அவர் சேர்த்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதுபோல லோத்துவை கடைசி நிமிடத்தில் கூட மனம் திரும்புவதற்கு ஏதுவான அந்த கல்வனை தப்புவித்த தேவன், லோத்துவை தப்புவித்த தேவன் கடைசி நிமிடத்தில் மனம் திரும்புவதற்கு ஏதுவான அந்த கல்வனை தன்னிடம் திருப்பிக் கொள்ளும்படி கண்காணியாய் நடுவில் நின்றார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை அங்கே அவர் அளித்திருக்கிறார்.
அடுத்ததாக 5வது, இதுவரை என்னென்ன பார்த்தோம்? ஒரு நியாயம் தீர்ப்பதற்காக இருந்தால், அடுத்து உடன்படிக்கை செய்தார், அழிவில் இருந்து காப்பாற்றினார், அடுத்து ஒரு சிறந்த கண்காணியாய் செயல்படுத்தினார், இறுதியாக நான் சொல்றேன் கிருபை. இதுதாங்க ரொம்ப முக்கியமானது. அனைவரையும் மனதை தொடக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு சில கிருபை. கிருபை இருந்தால் எல்லாமே நடந்துடும். கிருபை இது யாரு சொல்றது? மோசே ஆண்டவருடைய கேட்கிறார், சொல்றது இல்லை, ஆண்டவருடைய கேட்கிறாரு. யாத்திராகமும் 34:9 சொல்லப்பட்டிருக்குது. மோசே ஆண்டவருடைய கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? உங்கள் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது என்று தெரிய வேண்டுமானால் ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும்? நடுவில் எழுந்தருள வேண்டும். எங்கள் இருவருக்கும் நடுவில் எழுந்தருள வேண்டும் என்று அங்கே மோசே ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். ஏன் என்றால் நமக்கு அவருடைய கிருபை கிடைக்க வேண்டும். மோசேவுக்கு கிருபை கொடுத்த ஆண்டவர், அங்கே மோசேவுக்கு கிருபை கொடுத்த ஆண்டவர் கடைசி நிமிடத்தில் அந்த கல்வனுக்கு ஒரு நல்ல கிருபையை கொடுத்து மனம் திரும்ப வைத்து நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து அங்கே அவர் தன்னோட பிரதேசிக்கு அனுப்புகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இங்க நாம் பார்க்கணும் என்றால் 2 கல்வருக்கு ஈக்குவல் சான்ஸ், சம வாய்ப்பு தான் இருந்தது. 2 கல்வர்களுக்கும் சம வாய்ப்பு தான். 2 பேருமே கல்லர்கள் தான். ஆனால் சம வாய்ப்பு இருந்து அதில் ஒருவன் மட்டும் ஒரு அந்த நல்ல ஒரு வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டான். காரணம், அவன் என்ன பண்ணாவன்? தன்வாள் இருந்த நிலையை உணர்ந்தான், மனம் திரும்பினான், இயேசுவை பரிசுத்தராக ஏற்றுக்கொண்டான். அவனுக்கு அதனால் அவனுக்கு ஒரே நல்ல ஒரு வாக்குவாதத்தையோடு அவன் செயல்பட்டான். மற்றவன் தூசித்தான், இகழ்ந்தான், தவறுகளை ஒப்புக்கொள்ள அவன் ஒப்புக்கொள்ளவில்லை, அதை பற்றி அவன் புரிந்து கொள்ளவில்லை. அதனால் அந்த வாய்ப்பினை அவன் இழந்தான் என்று பார்க்கிறோம். இங்கே நாம் மனம் திருந்தாத அந்த வாலிபனை பற்றி, அந்த கல்லனை பற்றி ஒரு வசனத்தை நாம் பார்த்தோம். எபிரேயர் 10:29. இதற்கு விளக்க வேண்டாம், அது அவனுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வசனம். எபிரேயர் 10:29 அதை மட்டும் தயவுசெய்து படிக்க. இதை நாம் தினமும் ஒரு வாக்குத்தத்தமா நாம் படிக்கணும் நம்ம. ஏன்னா அப்பொழுதுதான் நாம் முதல் கல்வனாக மாற முடியும். 2வது கல்வனுடைய நிலையிலிருந்து நாம் முதல் கல்வனாக மாறுவதற்கு இந்த வாக்குத்தத்தை நாம் தினந்தோறும் நம்ம வீட்டில் ஒரு கண்ணாடியில் எழுதி வச்சுட்டு கூட தினம் அந்த எழுந்து அந்த மூஞ்சில முடித்தா நமக்கு ஒரு முதல் கல்வனாக நாம் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ தவறு செய்யாத மனிதனே இல்லை. ஆண்டவரால் படைக்கப்பட்டவங்க மனிதர்கள் அனைவருமே தவறு செய்யாத மனிதனே இல்லை. செய்த தவறை உணராதவன் மனிதனே இல்லை. ஆனால் இங்கே செய்த தவறை உணர்ந்தான், பரதேசிக்கு சென்றான் என்று. அடுத்தது சொல்லி முடிச்சனா, 2 வகையான சாவிகள், கீ 2 வகையான சாவிகள் இருக்குது. ஒரு சாவி பிரச்சனை, இன்னொரு சாவி மன்னித்தல். அந்த பிரச்சனை என்பது உறவு வாயிலை பூட்டும் சாவி. பிரச்சனை என்பது நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா என்ன, நம்ம சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த கதவை அடைச்சிட்டு நம்ம தனியா வாழ்றோம் இல்லையா? அந்த பிரச்சனைன்னு வரும்போது அது பிரச்சனை தான். என்னது? நம்ம உறவு வாயிலை, நம்ம உறவு வாசப்படியை ஒரு பூட்டும் ஒரு சாவி. அப்ப பிரச்சனையே வரக்கூடாது. பிரச்சனை வந்துச்சுனாவே நம்ம உறவுகளை எல்லாம் இழந்து விட்டு நம்ம தனியா உறவுகள் எல்லாம் ஒரு தனியா ஒரு இடத்துல பூட்டிட்டு நம்ம தனியா அப்போ பிரச்சனை என்பதே வரக்கூடாது. அதற்கு நேர்மாறா மன்னிப்பு என்ற சாவி சொல்றது. மன்னிப்பு என்பது பிரச்சனையால் பூட்டப்பட்ட ஒரு மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தைக்கு அந்த மன்னிப்பு கொடுத்து விட்டாலே இந்த பிரச்சனையால் பூட்டப்பட்ட அந்த உறவு வாயிலை, அந்த உறவு வாசப்படியை, அந்த உறவு வாயிலை கதவை அந்த சாவி திறக்கும். எந்த சாவி திறக்குது? மன்னிப்பு என்ற சாவி திறக்குது. அததான் பிரச்சனை என்பது உறவு வாயிலை பூட்டும் சாவி, மன்னிப்பு என்பது பிரச்சனையால் பூட்டப்பட்ட உறவு வாயிலை திறக்கும் சாவி. ஒன்னு பூட்டுது, ஒன்னு திறக்குது சாவி. இதைதான் நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே நாம் எபிரேயர் 13:8 பார்த்தோம். அவர் எப்படிப்பட்டவர்? என்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதான் எபிரேயர் 13:8 சொல்லுது. எனவே நாம் இதுவரை தியானித்ததிலே நாம் எந்த கல்வனை போல் இருக்க வேண்டும், எந்த சாவியை போல் இருக்க வேண்டும் என்று நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.